குழந்தை தலை சூடாவே இருக்கு. நார்மலா அப்நார்மலா? ஏன் என் குழந்தைக்கு சூடா இருக்கு தலை? இது ஏதாவது பிரச்சனையா? இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். பார்த்துடலாமா? நான் டாக்டர் விபி சிவகுமார், உங்க குழந்தைங்க டாக்டர், ஜன்யா சைல்ட் கிளினிக், வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையில இருந்து. இந்த வீடியோல ஏன் குழந்தைங்களுடைய தலை சூடாவே இருக்கு, இது நார்மலா பிரச்சனைக்குரியதா? அப்ப ஃபீவர்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தலையை தொட்டு பார்ப்போம், நெத்தியை தொட்டு பார்ப்போம். சூடா இருந்ததுன்னா நமக்கு தெரியும். அப்ப குழந்தை எப்பயுமே சூடா இருக்கும்போது ஃபீவரா என்னங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்ப நான் தலை சூடா இருக்கிறதுக்கு கவலைப்படணும்? இதை பத்தியெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம், பதட்டமே பட வேண்டாம். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ரத்தம் பாயிற உடம்பு தான் சூடா இருக்கும். ரத்தம் பாயாத உடம்பை தொட்டு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஐஸ் கோல்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு பிரெயின் growth நல்ல வேகமா நடக்கும், ரேப்பிடா நடக்கும். பிரெயின் growth, பாடி growth விட பிரெயின் growth அபரிவிதமா ஸ்பீடா நடக்கும். கிட்டத்தட்ட 90% மூளை வளர்ச்சி இந்த 2 வருஷத்துக்குள்ளாரையே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு நிறைய ரத்தம் பாயும். நிறைய ரத்தத்தோட இருக்கிற எனர்ஜியை பிரெயின் கன்சியூம் பண்ணும். ஸோ ரத்தம் பாயிற உடம்பு சூடு, அதே மாதிரி மூளைக்கு நிறைய ரத்தம் போகிறனால தலை சூடா இருக்கு. ஓகேங்களா? ஈவன் ஜென்ரலாகவே நம்ம உடம்போட பேபிஸோடைய டெம்பரேச்சர் எப்பயுமே தொட்டு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பிளட் சப்ளை நல்லா இருக்குங்கிறனாலையும் அது அப்படியே குழந்தை உடம்புல ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறனாலையும். ஸோ இதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. இன்ஃபேக்ட் ஹாப்பியாக தான் ஆகணும். குழந்தை தலை சூடாக இருந்ததுன்னா நல்ல பிரெயின் growth, பாடி growth நடக்குது அப்படின்ட்டு. பாடியிலிருந்து ஹீட்டு எஸ்கேப் ஆகும் இல்லைங்களா? உடம்பு விட்டு உஷ்ணம் ஒரு ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து ஒரு கோல்டர் டெம்பரேச்சர், நார்மல் டெம்பரேச்சருக்கு எப்பயுமே உஷ்ணம் பரிமாறிக்கிட்டே இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்கும். உச்சிக்குழி மூடுற வரைக்கும் தலை மூலம் தான் அதிக வெப்பம் வெளியில போகும். ஸோ அதனாலையும் தலை சூடாதான் இருக்கும். ஆக்டிவா இருக்கு பேபி, நல்ல பால் குடிக்குது, ஃபீவர் இல்லை, தலை மட்டும் சூடு, அப்படின்னா நீங்க கவலைப்படக்கூடாது. அப்ப எப்ப கவலைப்படணும்? இதுக்கு ரிவர்ஸ். குழந்தையோட தலை மட்டும் இல்ல, உடம்பே சூடா இருக்கு. அந்த சூடை விட குழந்தை அனத்த ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி இரிட்டபிளா ஆக ஆரம்பிச்சிருச்சு, அழுக ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னு தெரியல, டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருக்கு, இரிட்டபிளா இருக்கு, அம்மா விட்டு இறங்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன். வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இல்லாட்டி பாலோ ஃபுட்டோ அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணீங்கன்னா 100 டிகிரிக்கு மேல. அப்புறம் எப்பயுமே அம்மாவுக்கு அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும், அம்மா தான் குழந்தைங்களுக்கான பெஸ்ட் டாக்டர், ஃபர்ஸ்ட் டாக்டர். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க கண்டுபிடிக்கிறது கூட ஸ்டெத்து அது இதெல்லாம் தேவைப்படும், நாலேஜ் தேவைப்படும். ஆனா அம்மாவுக்கு அந்த இயற்கையாவே தான் குழந்தை என்னைக்கும் இப்படி இல்லை, என்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிங் தோணும். ஏதோ என் குழந்தைகிட்ட தப்பா இருக்குன்னு அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அம்மாவுடைய இன்ஸ்டிங்கை நம்ம நம்பணும். அம்மா கவலைப்பட்டாங்கன்னா அப்ப குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நாம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும்.